சாலை சரியா இல்ல, கல்வி சரியா இல்ல, எதுவுமே சரியா இல்லைன்னு ஒரு குறை தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. அது மாற துவங்கி இருக்கிறது, மாறும் நான் நம்புறேன். எப்ப மாறும்னா அவுட்கம் பட்ஜெட்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் அமெரிக்காவில் வெல்ஃபேர் மெஷர்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி வெல்ஃபேர் மெஷர்ஸ் மக்களுக்கு இங்க இப்பொழுது வர துவங்கி இருக்கிறது. பல ஆண்டுகளாக வர துவங்கி விட்டது. அது தமிழ்நாடு மாநிலத்தில் ஏற்கனவே பெரிய அளவில் இருக்குது. ஏற்கனவே அது கிடைக்கும் பொழுது மக்களுடைய கம்ப்ளைனிங் குறையும், கல்ச்சர் மாறும், கலாச்சாரம் மாறும், நேர்மையாக கட்ட வேண்டும் நினைப்பாங்க. எனக்கு கட்டுறதுக்குள்ள பலன் கிடைக்குதுங்கிறப்ப நான் கட்டுறதுக்கு யோசிக்க மாட்டேன். அவ்வளவுதான். சூப்பர், ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. இது நீங்க எப்படி சத்யகுமார் பாக்க? ஏன்னா நமக்கு 2 நிமிஷம் டைம் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல திட்டங்கள். இந்த திட்டங்கள் பாத்தீங்கன்னா இது மெயின் ரீசன் கரப்ஷன் எப்படி நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா கேஷ்ல தான் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னும் இந்த கேஷை இந்த மெஷர்ஸ்னால எடுக்கும் பொழுது அந்த டாக்ஸ் எல்லாம் வரும்போது நிறைய டாக்ஸ் கலெக்ஷன் வரும்போது அதனால நாட்டுக்கு நிறைய பேலன்ஸ் இருக்கும். பட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி இந்த நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா, சென்னையில இருக்கேன்னா சென்னையில அந்த டெவலப்மெண்ட் நடந்திருக்கா நான் பார்க்கணும் கண் கூட. அந்த மாதிரியான அவுட்கம் பட்ஜெட் கொண்டு வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய புஸ்தகங்கள்ல இது எல்லாமே சொல்லியிருக்காரு. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு வரணும், பிளாக் எக்கானமி எப்படி ஒழிக்கணும்ன்றதை அதை பத்தி சொல்லியிருக்காரு. அது என்பவர்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சாமானிய மனிதன் எப்ப சந்தோஷம் அடைமாடி வரனா அவருக்கு பற்ற டாக்ஸுக்கு அவருக்கு பெனிஃபிட் பார்த்தாதான். சோ இந்த மெஷர்ஸ்னால கண்டிப்பா இது முடிவின் தொடக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதனால இது முடிவு கிடையாது, தொடக்கம் தான். நிச்சயமா, சூப்பர். ரொம்ப இவர் ஏதாவது ஒரு வரியில நீங்க இந்த ஒரு டோட்டல் இதை சம் அப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வரி சொல்ல விரும்புறீங்களா சார்? நாட் a மெசேஜ் ஆர் இல்ல, இது ஒரு நல்ல திட்டம். ஆனால் இது தொடர்ச்சி இது தொடர்ந்து அடுத்தடுத்து பார்ட்டிசிபேட்டரி நோட் பத்தி நான் விளக்கமா பேச நேரம் இல்ல. அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பேன் பண்ணி பண்ணும் பொழுது இது ஒன்று முழுமையான பலனை பார்க்க முடியும். நிச்சயமா நிறைய ஏராளமான ஒரு தகவல்களையும் சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடியதாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருந்தது. பாரத பிரதமருடைய இந்த ஒரு முயற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, சமூக மாற்றத்தையும் பொருளாதார மாற்றத்தையும் கொண்டு வந்தா அது மிகப்பெரிய சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடுகிறோம். நன்றி.